மக்களே, பாஸ்கா காலத்தில் 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். முழு விவிலியமும் நமக்கு கூறும் ஒரே கருத்து அன்பு ஒன்றுதான். கடவுள் அன்பாய் இருக்கின்றார், நமக்கு அன்பாய் இருப்போம். இக்கருத்தினை இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற புதிய கட்டளையை கொடுக்கின்றார். ஏனெனில் இன்னும் சிறிது காலம்தான் அவர் சீடர்களோடு இருப்பார். தான் இல்லாமல் சீடர்கள் இவ்வுலகத்தில் எதிர்கொள்ள அவர்களுக்கு தேவையானது அன்பு. ஏனெனில் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்ட வாழ்வதற்கு தேவை அன்பு என்பதை உணர்ந்துகின்றார். இதனையே இன்னும் ஆழமாக கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்து கூறுகின்றார் புனித பவுல். இந்த அன்பினால் உதர்த்தப்பட்டவர்கள் புனித பவுலும் ஊராக நாடாக என்று மக்கள் இறையாட்சியப்பால் நினைத்திருக்கின்ற ஊக்குவிக்க முடிந்தது என்பதை இன்றைய முதல் வாசகமும் அன்பு நிறைந்த இறைய சமூகமாக நாம் வாழ்ந்தால் மட்டுமே புதிய மனகத்தையும் புனித விண்ணகத்தையும் நம்மால் காண முடியும் என்பதை 2ஆம் வாசகம் எடுத்து கூறுகின்றன. இயேசுவின் அன்புதான் நம்மை ஒன்று சேர்க்கின்றது. அவரின் அன்பு நம்முடைய இருக்காமல் நாளும் அவரின் சீடர்களாக இருப்போம். அவரின் அன்பு சீடர்களாய் அவரின் அன்பு விதைப்போம். அன்பு இறை சமூகத்தை காண்போம் என்று எதிர்நோக்கோடு திருப்பலியில் இருந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இது புதிய நாளிற்காக நன்றி கூறுவோம். முக்கியமாக பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. முன்னுரையில் சொன்னது போலதான் இன்றைய வாசகங்கள் அனைத்தும் ஒரே ஒரு மையத்தை கொண்டிருக்கிறது, அன்பு என்பதை மட்டுமே.
முக்கியமாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற ஒரு புதிய கட்டளை அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்ற அழகான ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக நம்மை அழைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி உள்ளத்தோடு இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். அன்புகளை, சிறப்பாக திருப்பலியானது ஆலன் ஃபெலிக்ஸ் விஜய் ஜெனி திருமண நாளை கொண்டாடி இறைவனுக்கு நன்றியாகவும், அந்தோணி புனிதா 10ஆம் வகுப்பு நல்ல முறையில் வெற்றி பெற்றதற்காக நன்றியாகவும், மனோகர் நல்ல உடல் சுகம் கிடைத்ததற்காக நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திருப்பலியானது மேரி சரோஜினி நல்ல உடல் சுகம் பெற்று விரைவில் வீடு திரும்ப வேண்டியும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். திருப்பலியானது இறந்த சபரிமுத்து, சூசை இனாசி அம்மா, அல்போன்ஸ், கமலம், தாமக்ரூஸ், லூர்து அம்மாள், ஒத்திரிக்கை ஸ்தலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்கள், லூர்தி மேரி 5ஆம் ஆண்டு நினைவு, சுப்பிரமணியம் 1ஆம் ஆண்டு நினைவு, குழந்தை மேரி ரோசி ஆகியோரின் ஆண்மையை பாற்றிக்காகவும் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நமக்கு தொடர்ந்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள் அனைத்தையுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலுமாக நானும் இந்த திருப்பலியை ஒரு நன்றி திருப்பலியாக இறைவன் இந்த ஒரு வருடமாக என்னை அழைத்து உங்களுக்காக பணிபுரிய வாய்ப்பு கொடுத்து பல நல்ல செயல்களை கற்றுக் கொடுத்த தேவனுக்கும் உங்கள் அனைவருக்குமே நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவருமே தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளன. இவற்றுள் அன்பே சிறந்தது என்ற கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் சகோதர அன்பை மறந்து வாழ்ந்து உம் அன்பு இதயத்தை நோக செய்த தருணங்களுக்காக மனம் வருதி மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா மன்னியும். பெருமையுள்ளது, நம்பிக்கை செய்யும் என்று இறைவாக்கை பின்பற்றாமல் அன்பை மறந்து ஒருவருக்கொருவர் எரிச்சலூட்டி வாக பரவினை மனக்கசப்பு அடைந்து மன்னியாமல் வாழ்ந்து கொண்டும் உம் அன்பு இதயத்தை நோக செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். இறைவா மன்னியும். பலிபீடத்தில் செலுத்தும் வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதேனும் மனம் தாங்கள் உண்டேன அங்கே நினைவு வந்தால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவர்களிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்ற உம் இறைவார்த்தையை உணர்ந்தவர்களாய் உம் திரு உடலை தகுதியில்லாமல் வாங்கி உம் அன்பு இதயத்தை வேதனைப்படுத்திய தருணங்களுக்காக மனம் வருந்தி வேண்டுகிறோம். இறைவா மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உலகினிலே நல் மனதோருக்கு அமைதி
திருப்பலியானது இயேசு அந்தோணி சாக்லின் இல்லாத குடும்பத்தார் நன்றியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களின் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலைவாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முன்னுரை. பவுலும் பர்னபாவும் மனம் தளர்ந்தவர்களுக்கு துன்பங்கள் வழியே தாம் இறை அரசுக்குள் நுழைய முடியும் எனக்கு கற்பிக்கின்றது. இவ்வாசகம் மூலம் நம்பிக்கையில் உறுதிப்படுத்திய நிகழ்வையும் எடுத்து கூறுகிறது. பல வேதனைகள் வழியாகவே இறை அரசுக்குள் நாம் உட்பட முடியும் என்று அறிவுரை வழங்கும் இவ்வாசகத்துக்கு கவனமுடன் செவிமெடுப்போம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 21 முதல் 27 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல பாவங்கள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்ப்லியா வந்தார்கள். பெருக்கை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் இத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தாருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
காற்றே கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு மழையே மலரே முகிலே மழையே தேவன் புகழை பாடு ஒருமையும் அன்பும் கொண்டவர் ஆண்டவர் அவர் நீதி நம் மீது இருக்கின்றதே அவர் வாக்கு நம் வாழ்வில் நிலைக்கின்றதே ஒருமையும் அன்பும் கொண்டவர் ஆண்டவர் அவர் நீதி நம் மீது இருக்கின்றதே அவர் வாக்கு நம் வாழ்வில் நிலைக்கின்றதே அவர் ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வளிப்பார் தம் செயல்களை அனைவரும் காண வைத்தார் அவர் தம் சொல் கேட்டு நடப்போர் எல்லோரும் அவரை போற்றுங்கள் என்னுயிரே ஆண்டவரை போற்றி பாடிட என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிட காற்றே கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு மழையே மலரே முகிலே மலையே தேவன் புகழை பாடு காற்றே கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு மழையே மலரே முகிலே மழையே தேவன் புகழை பாடு இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித யோவான் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் பற்றி கூறுகிறார். நம் கண்ணீர் அனைத்தையும் துடைக்கும் கடவுளின் மக்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாவு, துயரம், அழுகை இல்லாத புது வாழ்வை வழங்க கடவுள் வல்லவராய் இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் எனும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்தில் இருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளிடம் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையானவை என எழுது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
அதிகாரம் 13 இறை வசனங்கள் 31 33 மற்றும் 34 35 முடிய. யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, சமீப நாட்களில் நான் வாசித்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்நாளில் பல ஆசைகளை, எண்ணங்களை மனதில் கொண்டிருந்த ஒரு இளைஞன், முக்கியமாக திருமணம் எனும் அருள் சாதனத்துக்கு தயார் செய்து கொண்டிருந்த ஒரு தருணம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீரென்று அவருக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது. விபத்துனா சாதாரண விபத்து இல்லை. விபத்தில் அவருடைய தலையில் அடிபட்டு மூளை சேதம் அடைகிறது. அதனால தெரியும், ஒரு பொதுவாக மூளை சேதம் அடைந்தாலே அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. எந்த ஒரு செயலும் இருக்காது உடல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை. இப்போ அவர் பிழைக்க மாட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் கோமா ஸ்டேஜில் எதுவுமே பண்ணாம அப்படியே படுத்திருக்காப்ல. ஆனா இந்த நேரத்துல அந்த இடத்தில் லிண்டா அப்படின்ற ஒரு இளம்பெண் வராங்க. அது வேற யாரும் கிடையாது, யாரை திருமணம் செய்வதற்காக இந்த இளைஞன் தயார் கொண்டிருந்தானோ அவங்க தான் லிண்டா. அவங்க தினந்தோறும் அந்த இளைஞனை பார்த்துட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, திரும்பவும் எழுந்து வரணும் அப்படின்ட்டு. அதனால தினந்தோறும் போயிட்டு அதிகமான நேரங்களை செலவழித்து, முக்கியமாக கை கால் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அமைக்கி விட்டு ஏதாவது ஒரு உணர்வு வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றார் லிண்டா. திடீரென்று ஒரு நாள் எதிர்பார்க்கல, கவனிக்கல, டக்குன்னு காலில் இருக்கிற அந்த பெருவிரல் மட்டும் லேசா ஆடிடுச்சு. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. பெருவிரல் மட்டும் அப்படியே லேசா ஆடி நின்றுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நாள் போகுது. இவங்க இப்ப இன்னும் அதிகமாக நேரத்தை செலவழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீரென்று ஒரு நாள் பார்க்கறாங்க, ஒரு கண் மட்டும் இமை திறந்து மூடுகிறது. இப்ப உங்களுக்கு நம்பிக்கை இன்னும் அதிகமாயிருச்சு. கண்டிப்பா இவர் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள்ட்ட எல்லாம் பர்மிஷன், அனுமதியெல்லாம் பெற்றுக்கொண்டு அவரை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கின்றார். தன்னிடம் சேமிப்புக்காக வைத்திருந்த பணத்தை எல்லாம் விற்று அவருக்கு தேவையான சில வசதிகள், முக்கியமா சன்லைட், சூரிய ஒளி படணும், அதுபோல தண்ணி பண்ணணும், குளிக்கிற மாதிரி சின்ன டேப்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் வெளியே கூட்டிட்டு போறது வரது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் திடீரென்று பல நாட்கள் கழித்து பார்க்குறாங்க, அந்த அடி தொண்டையிலிருந்து ஏதோ பேச ஆசைப்படுற மாதிரி தோணுது அந்த இளைஞன். உடனே இப்ப இன்னும் நம்பிக்கை அதிகமாகுது, கண்டிப்பா ஒரு நாள் பேசுவார் அப்படின்ட்டு. நாட்கள் இப்படியே செல்லுகிறது. அந்த இடத்துல அவருடைய வாழ்வில் மாற்றம் உருவாகிறது. உடனே அவர் இப்ப லேசா அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கிறார். உடனே லிண்டாவுடைய அப்பாட்ட கேட்கிறார், உங்களுடைய மகள் லிண்டாவை எனக்கு திருமணம் செய்து வைங்க அப்படின்ட்டு. அவங்க அப்பா சொல்றாரு, என்னைக்கு நீயும் என் மகளும் அந்த ஆலய முகப்பிலிருந்து ஒன்னா சேர்ந்து நடந்து வரீங்களோ, நடந்து வர முடியுமோ, அப்போது நீ திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றார். அவங்க இன்னும் முயற்சி செய்கிறார்கள். அப்புறம் ஒரு நாள் ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆலயத்திற்கு முகப்பிலிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆச்சரியம் நடந்து விட்டார்கள் 2 பேருமே. அதுக்கப்புறம் திருமணம் நடைபெற்றது. கதை எவ்வளோ முடிஞ்சது. அன்புக்குரியவர்களே, நான் ஏன் இதை சொல்றேன் இன்றைய நாளில் முக்கியமாக அப்படின்னா, காரணம் இல்லாமல் இல்லை. பிழைக்க மாட்டாரு, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, அவ்வளவுதான், ஆள் கிடையாது, என்னைக்கு உயிர் போகுமோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு ஒரு எண்ணத்தோடு இருக்கிற சூழ்நிலையில அங்கே ஒரு மாற்றம் வருது. முக்கியமாக அந்த இடத்துல அன்பு பொழியப்படுகிறது. யாருமே பொழியப்படாத ஒன்றை லிண்டா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப அன்பு இருந்தால் எதையும் மாற்ற முடியும். அன்பு இருந்தால் எந்த சோதனைகளையும் வெற்றி கொள்ள முடியும். அன்பு இருந்தால் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அந்த அன்பை நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். நான் உங்களுக்கு புதிய கட்டளை கொடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நற்செய்தியில இயேசு சொல்வதுதான் அன்பு கட்டளை. இது ஒன்றும் புதிது கிடையாது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அயலாரை அன்பு செய்ய வேண்டும், இறைவனை அன்பு செய்ய வேண்டும் அப்படின்னு. அப்புறம் என்ன புதுசா இயேசு புதிய கட்டளைன்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நாம் அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய வார்த்தை, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றதுதான். சொல்லப்போனா இன்று இயேசு கூறுகின்ற வார்த்தைகள் சீரற்றது பேசுறாரு. அது சாதாரணமா நம்ம கேட்டாலும் புரிஞ்சுக்க முடியாது. உதாரணத்துக்கு நம்முடைய வீட்டில் ஒரு முதிர்ந்த வயது இறக்கும் தருவாயில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க கிட்ட போயிட்டு நம்முடைய நேரத்தை செலவிடும் போது கடைசி வார்த்தைகள் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவலாய் நம்ம அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ அப்படி இருக்கும்போது நாம் என்னதான் பேசுறாங்க, கடைசி வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள், அதெல்லாம் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாய் இருப்பாங்க தெரியுமா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று இயேசு சொல்லுவதை கேட்டு புரிந்து கொண்டால்தான் அதனுடைய அர்த்தம் புரியும். ஏன்னா சீடர்களுக்கு தெரியாது. இயேசு அடுத்த சில நாட்கள்ல தன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள போகிறார், இறக்க போகிறார், தங்களை விட்டு சிறிது நேரம் விலகி இருக்க போகிறார். அப்ப இயேசு என்று சொல்லுவது அவருடைய இறுதி உரை, பிரியாவிடை உரை அப்படின்னு கூட சொல்லலாம். மனம் வருந்தி மனம் நொந்து சொல்றார், இத்தனை நாளா அவங்க கூட இருந்தேன், இப்ப நான் சிறிது காலம் உங்கள்கிட்ட இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் எதை மையமாக வைத்திருக்க வேண்டும், எதை மையமாக வைத்து வாழ வேண்டும், என்னை போல நீங்க வாழணுமா, என்னுடைய சீடர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டுமா, அப்படி என்றால் அன்பு என்னும் ஆயுதத்தை கையில் எடுங்க. உங்களை அன்பு செய்பவர்களை அன்பு செய்யுங்கள், அது கிடையாது நான் உங்களை அன்பு செய்தது போல அப்படின்னு சொல்லும்போது, அவர் நாம் பாவிகளாக இருக்கும் போதே அன்பு செய்தார். நாம் தீமை செய்களை செய்து கொண்டிருக்கும் போதே அன்பு செய்தார். அவரை தூற்றுவோர் பலர் அவருடைய சுற்றி இருந்தாலும் அவர்களை அன்பு செய்தார். அவருக்கு விரோதமாக பல செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள், இருந்தும் அவர்களை அன்பு செய்தார். அதுதான் உண்மையான அன்பு. நான் என்னை மட்டும் அன்பு செய்யறவங்களை மட்டும் நான் அன்பு செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னா அதோட அன்பு கிடையாது. இப்ப புதிய கட்டளைன்றது அதுதான். எனக்கு யாராவது பிடிக்கல, முக்கியமா என் குடும்பத்திலேயோ பணி செய்யற இடத்துலயோ எனக்கு பிடிக்கல, அவங்க செயல் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல, பார்த்தாலே அருவருப்பா வருது, கோபமா வருது அப்படின்னு எத்தனையோ பேரு நம்முடைய உள்ளத்துல இருக்கலாம். அவர்களையும் அன்பு செய்யுங்கள் அப்படின்றது தான் அவர் கொடுக்கிற கட்டளை. அதே போல அந்த அன்பு கட்டளை எடுத்துக்கொண்டு பவுலடியாரும் பல இடங்களுக்கு செல்லுகின்றார். பவுலடியார் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாமே அவர் உணர்ந்து வாழ்ந்து சாட்சியாக இருந்ததை தான் எடுத்து சொல்றார். மக்கள் எல்லாம் துன்பத்தில் துயரத்தில் இருக்கும்போது அவர் சொல்றாரு, துன்பமா, இயேசுவை பற்றி இயேசுவுக்காக வாழ்றீங்களா, துன்பம் வருதா, துயரங்கள் வருதா, வரும். பாடுகளின் வழியாக தான் மீட்பு, துன்பத்தின் வழியாக தான் நமக்கு வெற்றி, அது இல்லாமல் வெற்றிகள்ல மீட்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பவுலடியாரும் எல்லா இடத்துக்கும் போய் சொல்றார். அப்ப இயேசு கொடுத்த இந்த அன்பு கட்டளை நம்முடைய அன்றாட வாழ்வில் எத்தனையோ தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அன்பு 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 அப்படின்ட்டு. நீங்க எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த மதத்தின் மையம் என்ன அப்படின்னு நம்ம தோடி பார்க்கும்போது அன்பு மட்டும்தாங்க, வேற எதுவுமே கிடையாது. அன்பை மையமாக வைத்துதான் எல்லாமே இருக்கிறது. அந்த இடத்துல அன்பு இல்லை அப்படின்னா
அங்க ஆசீர்வாதமே இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நம்ம பிறரை நேசிக்கும் போது, பிறரை ஏற்றுக்கொள்ளும் போது, முக்கியமாக எனக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே, எனக்கு எதிராக திட்டம் தீட்டிட்டு இருக்காங்களே அப்படின்ற அவங்களையும் நாம ஏற்றுக்கொண்டு மன்னிக்கும் போது இயேசுனுடைய சீடர்களாக சாட்சிய வாழ்வாக நாம் வாழுகின்றோம் என்பதை இன்றைய நாளில் நமக்கு மிகவும் ஆழமாக உறுத்துகின்றார். அப்ப இந்த அன்பை மையமாக வைத்து பார்க்கும்போது, ஒன்று, இந்த அன்பை பல நேரத்துல பல வகையில நம்ம பிரித்து பார்க்கலாம். முதலாவது, இன்றைக்கு கொடுக்கப்படுகின்ற அன்பு என்பது ஒரு கட்டளை. கட்டளைனா என்னது? அது மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அன்பு செய்யணும், என்னுடைய சீடர்களா, அப்ப நீங்க அன்பு செய்யணும், அது கட்டளை. என்னுடைய சீடர்கள் நீங்க சொல்லிக்கிட்டு நான் சொல்லிக்கொண்டு அன்பு செய்யவில்லை என்றால் ஆனால் அவருடைய சீடர்களாக நாம் இருக்க முடியாது. அன்பு செய்யுங்கள் என்பது ஒரு கட்டளை. அதே போல அன்பு செய்வது என்பது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுதான் ஒவ்வொரு முறையும் திருமணம் என்னும் அருள் சாதனம் நடைபெறும் வரும்போது இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் சுகத்திலும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒவ்வொரு சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் அதுதான். இது ஒரு நாள் ஒரு மாதம் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் அன்பு செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு. என்னோட அன்பு என்பது ஒரு ஆடையாக நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இயேசுதான் அன்பு, அன்புதான் இயேசு, அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப இயேசுவை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற வசனங்களை போல நாம் ஒவ்வொருவருமே அன்பு என்பதை நம்முடைய அன்றாட வாழ்வில் ஆடையாக அணிந்து கொள்ளணும். எந்த செயலை செய்தாலும் அன்பை மையமாக வைத்துதான் நம்ம செய்யணும். இப்படி இந்த அகஸ்தினார் சொல்லுவாரு, முதல்ல அன்பு செய்யுங்க, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செய்யுங்க. முதல்ல அன்பு செய்யுங்க, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நீங்க செய்யுங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அன்பு செய்கிறவர்கள் எதை செய்தாலும் நல்லதை தான் செய்வார்கள். யாரெல்லாம் அன்பு செய்கிறார்களோ, அன்பை மையமாக வைத்து தன்னுடைய வாழ்வில் நடந்து கொள்கின்றார்களோ, அவர்கள் செய்கின்ற காரியம் நல்லதா தான் இருக்கும் என்பதை மையமாக வைத்து சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒருபுறம் அன்பு என்பதை நாம் மையமாக வைத்து தியானித்துக் கொண்டிருக்கும் போது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நாம் பார்க்கும்போது எத்தனையோ நேரங்களில் இயேசு அன்பு செய்தது போல நான் அன்பு செய்து கொண்டிருக்கிறேனா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இன்றைய முதல்ல இந்த பாவ மன்னிப்பு மன்றாட்டில் அன்புக்கு எதிராக, இயேசுடைய அன்புக்காக, பிறரை அன்பு செய்வதற்கு எதிராக நாம் செய்த குற்றங்களை நினைத்து மனம் வருந்தினோம். இந்த நாளில் மீண்டும் ஒரு முறையாக, ஒருவேளை என்னுடைய உள்ளத்தில் ஆழத்தில் யாரையாவது வெறுப்போடு பார்க்கின்ற உள்ளம், இல்லை அவர்களை இன்னும் ஒதுக்கி வைத்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க, அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நான் நேராக இன்னைக்கு போன உடனே திருப்பலி முடிஞ்ச உடனே போய் பேசுங்கன்னு சொல்லல, முதலில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நம்முடைய பகைவருக்காக தீயோருக்காக செபியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செபத்தில் ஆரம்பிப்போம், ஒப்பு கொடுப்போம். அவருடைய வாழ்விலும் மாற்றம் வர வேண்டும். இயேசுவே, நீர் அன்பு செய்தது போல, அதுதான் அவர் கொடுக்கிற திரும்ப திரும்ப அவர் சொல்றது, நான் அன்பு செய்தது போல, நீர் அன்பு செய்தது போல, நான் பாவியாக இருக்கும் போது என்னை ஏற்றுக்கொண்டது போல நானும் பிறரை அன்பு செய்ய ஏற்றுக்கொள்ள வரம் தாரும் ஆண்டவரே என்று ஒரு செபத்தை இந்த நாளில் வைப்போம். தொடர்ந்து அவருடைய அன்பை மையமாக வைத்து அன்பை ஆடையாக அணிந்து கொண்டு அன்பை தினந்தோறும் நாம் நம்முடைய வாழ்வில் ஒரு மையமாக வைத்து செய்து கொள்ளும் போது நாம் அவருடைய மீட்பை, அவருடைய ஆசிரை பெற்றுக்கொள்கிறோம் என்பதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லை. அன்புடைய நாளிற்காக நன்றி கூறி, இந்த அன்பின் மையமாக வைத்ததற்காக நன்றி கூறி, அன்பை இறைவா, அன்பை வாழ்வாக்கிட உம்முடைய கட்டளையை நான் என்னுடைய வாழ்வில் சிறம்பட செய்திட, அதனால் உனக்கு ஏற்ற சாட்சி வாழ்வை நான் வாழ்ந்திட, அதன் வழியாக நான் இயேசுவின் சீடர் அப்படி என்பதை ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்துகின்ற நல்ல வரத்தை எனக்கு தாரும் என்று தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
நம்பிக்கையோடு நாம் ஏறெடுத்து வைக்கும் ஜெபங்கள் அனைத்தும் என்றும் வீண் போகாது. முக்கியமாக நம்மோடு வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் அன்பு செய்ய வழிகாட்டு கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்முடைய வேண்டுதல்களை ஏறெடுத்து வைப்போம். தந்தை 14ஆம் லியோ அவர்களும் ஏனைய திரு அவை தலைவர்களும் தாங்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து சீடர்களின் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதிலும் நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவிப்பதிலும் சிறந்தோங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் என்கிற 2ஆம் வாசக இறைவாக்கு இன்னலுறும் இவ்வுலகிற்கும் எங்கள் அனைவருக்கும் ஆறுதலாக இருப்பதோடு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கவும் உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆக்குகிறேன் என்று கூறி அரியணையில் மீட்டிருக்கும் ஆண்டவரே, தீவிரவாதிகள் தாக்குதல் மற்றும் போர் சூழல்களால் என் தேசத்தையும் பிற நாடுகளையும் நீர்தானே அமைதியின் பாதைக்கு அழைத்து வர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையின் பொருளை உணர்ந்தவர்களாய் முதலில் எங்கள் குடும்பத்திலும் அதன் பின்னர் நாங்கள் வாழ்கிற பங்கிலும் சமூகத்திலும் ஒருவர் ஒருவருக்கு அன்பு செலுத்தவும் அதன் மூலம் நாங்கள் உம் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நாளை சிறப்பிக்கும் செல்வமாதா பிரசிடிய செல்வங்களை நிறைவாக ஆசீர்வதியுங்கள். ஞானத்திலும் அறிவிலும் உடல் ஆரோக்கியத்திலும் படிப்பிலும் சிறந்து விளங்கவும் நல்ல வேலை வாய்ப்பு பெற்று வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கு தந்தை மார்ச்சின் மதலை முத்து என் பங்கில் ஓராண்டு நாட்கள் இறை பணி செய்த என் அன்பு தந்தைக்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்தை செல்லும் இடமெல்லாம் இறைவா நீர்தாமே உடனிருந்து பாதுகாத்து ஆவின் வரங்களினாலும் வளமையினாலும் பலப்படுத்தி நல்ல உடல் உள்ள ஆன்மீக சுகம் பெற்று வாழ இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். ஜெபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசைக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆவேலைப் போல ஆர்வமாய் தருவேன், கைப்பெண்ணைப் போல முழுமையாய் தருவேன். ஆவேலைப் போல ஆர்வமாய் தருவேன், கைப்பெண்ணைப் போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், இருப்பதை உவந்தே உமக்கே தருவேன். என்னை முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. ஆயிரகம் போல தயங்காது தருவேன், யோபுவைப் போல அனைத்தையும் இழப்பேன். ஆயிரகம் போல தயங்காது தருவேன், யோபுவைப் போல அனைத்தையும் இழப்பேன். முழுமை எதுவோ அதையே தருவேன், வாழ்வின் பயனை நிறைவாய் தருவேன். என்னை முழுவதும் தருகின்றேன், உமக்காய் வாழ விழைகின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசைக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதம் உங்களுடைய இதமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாசாவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் தெரலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமண் என்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இது நம்பிக்கையோடு இங்கே கூடியிருக்கின்ற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் இருக்கின்ற தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், தொழில் வளர்ச்சி, உடல் நலம், குழந்தைகளின் பாதுகாப்பு என ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொண்டு செபிக்கின்றோம். முக்கியமாக இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடி உமக்கு நன்றி கூறுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரளும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை நம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று அழைப்பு கொடுத்தவர்.
செம்மறியினர் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தார், என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர். ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தார், என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர். புதிய கட்டளை, புனித கட்டளை, புதிய கட்டளை, புனித கட்டளை. அன்பு இல்லாமல் உலகிலே இது வாழ்வின் கட்டளை. ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தார், என் சீடரென எல்லோரும் அறிந்து கொள்ளுவர். பாதம் கழுவி காட்டினேன், பாதையை பார்த்து வா. பாவியை நான் மன்னித்தேன், உன் பாவம் நீங்க மன்னிப்பாய். பாதம் கழுவி காட்டினேன், பாதையை பார்த்து வா. பாவியை நான் மன்னித்தேன், உன் பாவம் நீங்க மன்னிப்பாய். உன்னுடைய தந்தை வாழ்வித்தேன், உன் உடமையை நீ பகிர்ந்து தா. உடலை தந்து வாழ்வித்தேன், உன் உடமையை நீ பகிர்ந்து தாய். உயிர் தந்து காத்திட்டேன், நீ உலகை காக்க எழுந்து வா. புதிய கட்டளை, புனித கட்டளை, புதிய கட்டளை, புனித கட்டளை.
திருமண அறிக்கைகள். நமது பங்கைச் சேர்ந்த தந்தை ஆண்டனி, தாய் ஜெயமேரி இவளின் மகள் அமல புஷ்பம் என்பவருக்கும், பாளையங்கோட்டை மறை மாவட்டம் கயத்தாறு பங்கைச் சேர்ந்த தந்தை ஜோசப், தாய் ரோஸ்டில் மேரி இவளின் மகன் டேவிட் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. 3வது அறிக்கை. இத்திருமணத்தை ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க உடைய கடமை. அன்புக்குரிய இன்று பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிறு, 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித பெர்னார்டின் நினைவு. 22ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ரீதா துறவியினுடைய நினைவு. தெரியும், நம்முடைய பங்கள அந்த ஆலயத்தை பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு, தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னும் முடியல, இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. எனவே இந்த வேலைகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று தொடர்ந்து செபியுங்கள். உங்களுடைய தாராள உள்ளத்தை காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே நான் சொன்னது போல நம்முடைய பங்கள தபகால உண்டியல் வழியாக வந்த காணிக்கை கொண்டு நம் பங்கில் இருக்க எளிய மாணவர்களுடைய கல்வி நிதிக்காக நாம் அதை செலவழிக்கிறோம் அப்படின்னு கடந்த வாரம் சொன்னேன். இதற்குரிய இந்த ரிக்வஸ்ட் லெட்டர், ஒரு அப்ளிகேஷன் எழுதி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். ஒரு 5-6 பேர் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. நான் கடந்த வாரம் சொன்னது தான். மிகவும் என்ன சொல்லுவாங்க, பின்தங்கியவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு நம்ம உதவி செய்ய இருக்கிறோம். எனவே மிக விரைவாக அந்த கடிதங்கள் யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவங்க எழுதி கொடுங்க. வின்சென்ட் பான் குழுவினர் இதை வழி நடத்துவாங்க, உங்களை தொடர்பு கொள்வார்கள். அதுக்கு முடிவெடுத்து அதற்குரிய இந்த பிள்ளைகளுக்கான கல்வி உதவியானது உங்களுக்கு வழங்கப்படும். இன்று வானோக்கரசிலேயே குறியா புனித ஜென்மராக்கினி குறியா புனித பிரகாஷ் மாதா குறிய கூட்டம் அது மதியம் 3 மணிக்கு நடைபெறும். இன்றைய வழிபாடு மிக அர்த்தமுள்ள விதத்திலே சிறப்பித்த புனித செல்வ மாதா பிரசித்திக்கு ஒரு வாழ்த்துக்களை பலத்த ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பர்களே, நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று நான் கடந்த 3 வாரங்களாக அறிவித்து 35வது ஆண்டு பெருவிழாவை எதிர்நோக்கி இருக்கிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்கி 8ஆம் தேதி புதுநன்மை பெருவிழா, 13ஆம் தேதி முடிச்சூட்டு விழா, நற்கருணை பெருவிழா, 14ஆம் தேதி தேர் திருவிழா, 15ஆம் தேதி குடியிறக்கம் வசன விழாவை கொண்டார். 10 நாட்களுக்காக 10 நாட்கள் என்று ஒவ்வொரு நாளும் பல குழுக்கள், திருவடிப்பாட்டு குழுக்கள், அந்த குழு இந்த குழு என்று பல குழுக்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஆகவே முதல்ல நான் சொல்வதுதான், திருவிழா என்பது வெளி ஆடம்பரங்கள் வருடம் கொண்டாடப்பட வேண்டுமா அப்படி ஒரு கேள்வி கூட கொண்டாடப்பட வேண்டும். காரணம், இப்படி பாதுகாவல் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அற்புதமான ஒரு காலம்தான் இந்த திருவிழாக்கள். அவை முதல்ல இந்த திருவிழா அர்த்தமுள்ள விதத்தில் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து செபிக்கணும். காரணம், இயற்கை சீற்றங்கள் மற்ற எந்த விதமான இடர்பாடு இல்லாமல் இந்த விழா நடைபெற அநேகர் இந்த 10 நாட்களும் பங்கேற்கணும். நிறைய ஆசீர்வாதங்கள் நீங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் நமது ஆலயத்தை அண்டி ஜெபித்து கொள்ளுடைய வாழ்வில் நிறைய நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று ஜெபிப்போம். 2வது நான் சொன்ன மாதிரி திருவிழா அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், பல குழுக்களை தயாரித்திருக்கிறோம். நிறைய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியும், வழிபாடு வழிநடத்த உணவு குழு, தேர் குழு அப்படி என்று பல குழுக்கள். உங்களை இணைத்து கொள்ளுங்கள். நம்முடைய பங்கு என்பது நம்முடைய விழா. இது நமது விழா, நமது குடும்ப விழா. நாம் எல்லாம் அனைவரும் புனித அந்தோனியா ஆலய மதுரவாயில் பங்கை சேர்ந்தவர்கள். இதில் உங்கள் அனைவருக்கும் உரிமை உண்டு. இந்த அனைவருமாக பங்கேற்கிற போது தான் இது ஒரு முழுமை பெறும். எனவே நாம் மீண்டும் சொல்ல, இந்த பங்கு என்ற விஷயத்தில் நாம் அனைவரும் ஈடுபடுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். திருவிழா அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், திருவிழாவுக்கு நிறைய செலவினங்களை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும். நான் சொன்ன மாதிரி இந்த நன்கொடை திருவிழா நன்கொடை 600 ரூபாய் போட்டிருக்கோம். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களை சந்தித்து நினைக்கிறேன். நோட்டீஸாக நிறைய போட்டிருக்கோம். வேறு யாருக்கா வேணும் என்றாலும் கூட நீங்கள் வாங்கி அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாம். எனவே இந்த திருவிழா நன்கொடை மனம் கொடுங்கள். நான் சொன்ன மாதிரி சென்னையில் நம்மளது பங்குதான் இந்த அசன விழா சமப்பந்தி விருந்து. இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் யாரோ இந்த அந்தோனியார் ஆலயத்தில் அப்படியாக உணவருந்த வருவார்கள். வருகிற அத்தனை பேருக்கு நாம் இல்லை என்று சொல்லாமல் அப்படி வயிறு நிரம்ப நாம் உணவளித்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் யாரால் நடக்குது? அந்தோனியார் உங்களுடைய தாராள உள்ளங்கள். எனவே தாராள நன்கொடைகள் வழியாக இந்த ஆண்டு எனக்கு தெரியும், அந்தோனியார் பல முறை அந்த வில்சன் சொல்வார், அந்தோனியார் பார்த்து பிறப்பார், ஏன்ப்பா நீ கவலைலாம் அல்ல. ஆகவே நம்முடைய பங்கேற்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். எனவே இந்த அசன விழாவிற்கும் உங்களுடைய தாராள உள்ளத்தை கொடுக்குமாறு காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதோடைய இந்த நாளிலே உங்களுக்கு தெரியும், கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். ஜெபிக்க பிற்பாடு நம் அனைவரும் அமருவோம். நம்முடைய பங்கில் கடந்த ஓராண்டாக நம்மோடு இணைந்து பங்கிற்காக உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி நம்முடைய உதவி பங்கு தந்தை அருத்தந்தை மார்ட்டின் மதனி முத்தவர்கள்
திருச்சிலுவை சபையைச் சேர்ந்தவர். கடந்த மே மாதம் 11ஆம் தேதி நம்முடைய பங்கில் உதவி பங்கு தந்தையாக பொறுப்பெடுத்தார். கடந்த வாரத்தோடவே அவருக்கு 1 வருஷம் முடிஞ்சிச்சு. அவர் எக்ஸ்டென்ஷன் மாதிரி வச்சுங்களேன். அவை ஒரு பங்கு உதவி பங்கு தந்தை 1 ஆண்டு, ஒரு பங்கு தந்தை 5 ஆண்டு. இதுதான் நம்முடைய மறை மாவட்டத்துடைய சட்டம். அவே தந்தை அவர்கள் கடந்த 1 ஆண்டு நம்மோடு இணைந்து பணியாற்றி நிறைய நன்மையான காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். இல்லை, அவருக்கு அவர் மாற்றலாகி திருச்சியில் இருக்கிற அவருடைய சபையினுடைய இறை அழைத்தல் இயக்குனர், ஒகேஷன் ப்ரொமோட்டர், இந்த குருக்களை அழைப்பது, பிள்ளைகள்லாம் தேர்ந்தெடுத்து இந்த சபையில் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய பணி. நிறைய வேலை செய்யணும், உடம்புலாம் குறைஞ்சிரும். ஏன்னா நிறைய ஓடி ஓடி வேலை செய்யணும், நிறைய பள்ளிகளுக்கு செல்லணும், நிறைய பிள்ளைகளை பிடிக்கணும். அவன் அந்த பணியை சபை நம்பி அவரிடம் கொடுத்திருக்கிறது. அந்த பணியை செய்வதற்காக செல்ல இருக்கிறான். எனவே அவருக்கு நம்ம கண்டிப்பாக வாழ்த்துவோம், நன்றி சொல்வோம். ஒரு 15 நிமிடம், கண்டிப்பாக 15 மினிட்ஸ் ஆகும். அவருக்கு நம்ம நன்றி, ஒரு பிரிவு சென்ட் ஆஃப், அவருக்கு ஃபேர்வெல் பிரிவு உபச்சார விழாவானது நடைபெறும். கடைசி ஜெபம் ஜெபிக்கப்படும். அதற்கு பிற்பாடு கடைசி ஆசீர்வாதம் அதை தொடர்ந்து நடைபெறும். செல்வ மாதா பிரசித்தி பற்றி வாசிங்க ஃபாஸ்டா வாங்க. செல்வமாதா ஆலயம் பொதுவாக உவரி கப்பல் மாதா ஆலயம் என அறிவிக்கப்படுவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உவரி கடற்கரையில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் வரலாறு 1903 கோவா மிஸ்னலிக்கெங்கும் முதல் ஆலயமாக கட்டப்பட்டதில் இருந்து தொடங்குகிறது. ஆனால் அது கடல் அரிப்பால் அழிந்துவிட்டது. 1919ஆம் ஆண்டு அன்னை செல்வமாதா மீது ஒரு பேரொளி தோன்றிய நிகழ்வு இந்த ஆலயத்தில் அறிக்கையில் முன் எழுத்தப்படுவது பொறிக்கப்பட்ட வேண்டிய ஒரு முக்கிய நிகழ்வாகும். ஆலயத்தின் வரலாறு. முதல் ஆலயம் உவரி கடற்கரையின் முதலாக கட்டப்பட்ட கப்பல் மாதா ஆலயம் கடல் அரிப்பால் அழிந்துவிட்டது. 2வது தேவாலயம். இடிந்த தேவாலயத்தில் இடுபடிக்கையில் மீது 1974ஆம் ஆண்டு இப்போது உள்ள ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. பழமையான வரலாறு. உவரி கடற்கரையில் உள்ள கன்னியரின் நிலையத்தில் 18/9/1919ஆம் ஆண்டு அன்னை செல்வமாதா ஒரு பேரொலின் மூலம் புதுமை பிரிந்த தனது மகிமை வெளிப்படுத்தியுள்ள என்று சொல்லுகிறது. ஆமென். உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் கொடிகள் என்கிறார் ஆண்டவர். ஒருவரினுடன் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்துவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.